அம்மா என்னடா சொல்கிறாங்க தானே பார்க்குறீங்க வாங்க சொல்கிறேன். காலையிலே நானும் எங்கள் அம்மா எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா பூ பறிக்க போவோம். நம்ம எப்பயுமே மல்லிப்பூ பறிக்கிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு தான் மல்லிப்பூ பறிக்கும். மல்லிப்பூ பறிக்கிறது ஈஸியாக இருக்கும்னு நினச்சின்னு இருக்கீங்க, அப்படிலாம் கிடையாது. மல்லிப்பூ பறிக்கிறது எவ்வளோ கஷ்டம்ட்டு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். 10 நாள் பூ வைக்கும், அதுக்கப்புறம் 10 நாள் வைக்கவே வைக்காது. அந்த 10 நாள்லேயே எவ்வளோ பூத்திரமா காய்ச்சி வைக்கும். மல்லி செடி சின்னதாக இருக்கிறதுனால முதுகு இதெல்லாம் பயங்கரமாக வலி எடுக்கும். மல்லிப்பூ செடி சின்னதாக இருக்கிறதும் உனக்கும் என்னடா சம்மந்தம் முதுகு வலின்னு கேட்குறீங்க. மல்லிப்பூ செடி சின்னதாக இருக்கிறதுனால தான் நம்ம குஞ்சு மல்லிப்பூ பறிக்கிறோம், அதனால தான் பயங்கரமாக முதுகுலாம் வலி எடுக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மல்லிப்பூ பறிச்சு எடுத்து போய் சந்தையில் போட்டு எவ்வளோ ரேட்டு போகுது, எவ்வளோடா ரேட்டு போகுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்களே என்னடா அவ்வளோதான் போதும் அப்படின்னு கேட்பீங்க. 1 கிலோ 200 இல்லை 250 கைஸ் போகும். முகூர்த்த நாளில் மட்டும்தான் கைஸ் 500 இல்லை 1000 வரைக்கும் போகும். தெரிஞ்சு நாளைக்கு கூட மல்லிப்பூலாம் வைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்டா மல்லிப்பூ வைக்காதுன்னு கேட்குறீங்களா கைஸ்? அதான் சொன்னால 10 நாள் வைக்கும் 10 நாள் வைக்காதுன்னு, அதனால தான் இப்போ 10 நாள் வச்சுச்சு, இப்போ 10 நாள் வைக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம காலையில் 6 மணிக்கு வரோமா, அதோட 9 மணி தான் மல்லிப்பூவை பிரித்து முடிப்போம். காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நல்லா தான் இருக்கும். அந்த 8 மணிலேருந்து 9 மணி நேரம் 1 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது. மல்லிப்பூலாம் ஒரு வகையாக பிரிச்சு முடிச்சுட்டு நானும் எங்கள் அம்மா ஆடு கட்ட வந்துட்டோம். இது போதே இந்த ஆடு மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கைஸ். ஏன்னு கேட்குறேன், நம்ம கிட்ட போனோடனே கயிறு எல்லாம் மாட்டிக்கும். இந்த ஆடு மட்டும் கயிறும் மாட்டாது ஆடும் மாட்டாது. எனக்கு செம்ம வெறியா அவங்க. நானும் எங்கள் அம்மா கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன், இந்த ஆட்டை மட்டும் அவுத்து விடாதமா கையில் பிடிச்சிடுவோம் மாட்டேன். எங்கள் அம்மாவும் கேட்கறதில்ல, அவுத்து விட்டுறது. இப்போ பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்படி ஆடு கட்டினு இருக்கும்போது நம்ம அம்மா பார்த்தீங்கன்னா பாம்பு சொன்னாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து பார்த்தோம். அப்படி வந்து பார்த்தா பாம்பே இல்லை, கல்லு கீழே தானே இருந்துச்சு. எங்கடா போச்சுன்னு தெரியலன்றாங்க. அது கல்லு கீழே ஒரு வலை இருந்திருக்கும் பொழுது அந்த கல்லு கீழே போயிட்டு சரி பாம்பு தான் இல்லைன்ட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி அடுத்து என்னடா வேலை இருக்குன்னு பார்த்தீங்களா, பெருச்ச பூவில் எடுத்து சந்தையில் போகணும். நம்மளும் மல்லிகைப்பூ எடுத்துன்னு சந்தைக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு எவ்வளோ கிலோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ வந்துச்சு. நம்மளும் பூ எடுத்து போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி விவசாயம் கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஐடியா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சோம் கைஸ். பை கைஸ்.